நம்ம அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நான் நிற்கிற இடம். இந்த இடத்தோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த பாலம் இப்போ கட்டியிருக்கிற பாலம். இந்த பாலத்தோட கீழ்ப்பகுதியில் பாருங்கள், தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும். இது நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பாலம். இந்த பாலத்தோட அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கல் பாலம். இதை பாருங்கள், இது ஃபுல்லுமே அந்த காலத்தில் எப்போயோ கட்டியிருக்காங்க போல். ஆனால் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கல் பாலம். இது இந்த கல் பாலத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு உடைப்பும் இது வரைக்கும் வரலை. நல்லா தான் இருந்துச்சு. பாருங்க, அந்த காங்கிரீட்லாம் எவ்வளோ உடைச்சிருக்காங்க பாருங்க. இந்த கீழ்ப்பகுதியில் பார்த்தா தெரியும். தூண், சென்ற தூண் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக போடப்பட்ட ஒரு கல் தூண் இது. இந்த கல் தூணில் இருந்து இந்த பாலம் இது வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு. இந்த இடம் வரைக்கும் இருந்துச்சு. இந்த ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாலத்தை உடைச்சிட்டாங்க. சரி, இந்த பாலத்தை எதுக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியாமே இருந்தது. சரி, உடைச்சாவது நாங்கள் என்ன நினச்சோன்னா, வண்டி வந்து அங்கேருந்து வரும்போது இந்த இடம் பெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்டான இடம். ஸோ இங்கிட்டிருந்து வர வண்டிகள் இந்த பக்கம் போய் இப்படி போகிற மாதிரியும், இந்த பக்கம் இருந்து வர வண்டிங்க வந்து இந்த பக்கம் போகிற மாதிரி ரெண்டு பாலமாக பிரித்து விடுவாங்க போல் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இந்த பாலம் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பிகள் இருக்குதுன்னு பாருங்கள். கீழே பாருங்கள், எல்லாமே உடகல். இங்கேயும் பாருங்கள், உடகலில் போட்ட பாலம் தான் இது. இது வரைக்கும் இதில் எந்த ஒரு அரிப்பும் டேமேஜும் இருந்த மாதிரிலாம் தெரியல. அந்த கீழே மட்டும் ஒரு 4-5 கல் போயிருக்கு, அவ்வளோதான். ஆழமும் கிடையாது. இது ஆழம்லாம் இல்லை. இந்த குளிக்கிறாங்க, அந்த பக்கம் ஆள் குளிக்கிறாங்க. அந்த பாருங்கள், இதை போடுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதில் இருக்க தூசிகளை பாருங்கள். இந்த ஜல்லிக்கல்லை பரப்பி விட்டு இதை போட்டு, சிமெண்ட்டு தான் இது, ஃபுல்லாக சிமெண்ட்டில் தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்னும் இதுக்கு வந்து தார் ரோடு வசதிலாம் போடலை. இன்னும் எப்போ போட போகிறாங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் எப்படியும் ஒரு 10 தடவை மராமரிப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக செலவு பண்ண. அதாவது நல்லா இருக்கிற பொருளை உடச்சி அவங்க பக்கத்தில் அதே மாதிரி ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு பொருளை உடச்சிவிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. உண்மையில் இந்த பாலம் வந்து ஃபஸ்ட்டு இருந்த பாலம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் இப்போ இருக்கிற பாலத்தை பார்க்கும்போது பழைய பாலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்ற எண்ணம் தான் வருது. நான் இன்னொரு பகுதியை காட்டுறேன் பாருங்கள். ஒரு அழகான வளைவான அமைப்போட ஃபுல்லாக கல்லில் பதிஞ்சது தான் அது, உடகலில் செஞ்சது. இந்த ஒரு அழகை கெடுத்து அப்படியே அங்கே பாருங்கள், சிமெண்ட்டு கைப்பிடியில் அந்த பாலம் போட்டிருக்காங்க. சரி, போட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரி இங்கேருந்து வர வாகனங்கள் அப்படியே வந்து இந்த பக்கம் போகிற மாதிரியும், அங்கேருந்து வர வாகனங்கள் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த பக்கம் வர மாதிரியும் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ரெண்டும் கிட்டானா இந்த பாலத்தை உடச்சிருந்தா அந்த இடத்துல பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த இதை உடைக்காமே அழகாக அந்த பாலத்தை ஒரு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்கன்னா வாகனங்கள் போகிறதுக்கு ஒரு பக்கமும் வரதுக்கு ஒரு பக்கமும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. ஆனால் இதோட அழகே இப்போ சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அந்த பக்கம் அதை பார்த்துக்குங்க நீங்களே. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. இதெல்லாம் மண்ணு போட்டு ரோடு போட்டு முடிகிறதுக்கு. இப்படி தான் இருக்குது நம்ம அரசாங்கம்.